ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. எல்லாவற்றிலும் வீற்றுள்ள ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ருத கீர்த்தி தாசரின் பேட்டியிலிருந்து. ஒரு நாள் ஸ்ரீல பிரபுபாதர் பூங்கா ஒன்றில் இருந்தபோது ஆகாயத்தை பார்த்த வண்ணம் வினவினார், கிருஷ்ணர் ஆகாயத்தின் நிறத்தை கொண்டுள்ளாரா? மழை மேகத்தை போல கிருஷ்ணர் கருநீல வண்ணமுடையவர் என்று கிருஷ்ணர் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது என்று சீடர் ஒருவர் பதிலளித்தார். கிருஷ்ணர் ஆகாயத்தின் நிறத்தை கொண்டுள்ளார். அவருடைய திருமேனியின் தேசத்திலிருந்து வரும் ஒளியே ஆகாயத்திற்கு நீல நிறத்தை அளிக்கிறது என்று ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கம் அளித்தார். ஸ்ரீல பிரபுபாதர் பூங்காவில் இருந்து தமது அறைக்கு சென்றவுடன் அன்றைய தினத்தில் பதிவு செய்யப்பட்ட ஸ்ரீமத் பாகவத வகுப்பினை கேட்பார். சில சமயங்களில் பூங்காவிற்கு வெளியில் உள்ள புதர்களில் வளர்ந்துள்ள ஸ்டார் மல்லிகை பூவை எடுத்து வர சொல்வார். அந்த பூக்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான நறுமணத்தை வழங்கும். ஒரு நாள் மாலை அந்த மல்லிகை கொத்தை நுகர்ந்த அவர் கூறினார், ஆஹா, இது கிருஷ்ணர். மாலை வேளையில் நான் அடிக்கடி அவரது அறைக்கு மல்லிகையை எடுத்து வருவேன். அவரது கைகால்கள் பிடித்து விடப்படும் போது சில சமயம் அவர் அதனை நுகர்வார். முழு இரவும் அவர் அதனை தமது நாசிக்கு அருகில் தலையணையின் மீது வைத்து விடுவார். மறுநாள் காலை அவை எந்த மாற்றமும் அடையாமல் அதே இடத்தில் அப்படியே இருக்கும். அதே நறுமணத்துடன் அப்போதுதான் பறித்தது போல காணப்படும். ஆகாயம், மல்லிகை என பௌதீக படைப்பில் உள்ள எல்லாவற்றிலும் கிருஷ்ணர் உள்ளார் என்பதை இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலமாக அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.